வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அவலத்தை, ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை எல்லா கட்சிகளும் எதிர்த்தும் போராட்டம் செய்தும் அலசி ஆராய்ந்தும் பல்வேறு கட்டுரைகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இதிலே யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது? இது வரும் இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை நாம் வெறுமனே செய்தியாக கடந்து போகிறோமா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு அரசு பணியாளர்களும் அலுவலர்களும், ஏன் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உண்டான பொறுப்பை எப்பொழுது நாம் கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம்? இது காவல்துறைக்காக மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்காக மட்டும், அல்லது ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கட்டும், எதற்கும் இது அல்ல, மொற்ற பேருக்கும் உள்ள ஒரு கடமை. ஏன், எப்படி, எங்கு நடந்தது, நடப்பது, நடக்கப் போவதை பற்றியெல்லாம் தீர்மானமாக நாம் நமக்குள் பேசிக்கொள்ள வேண்டும். இதில் ஆரம்பம் முதலே என்னென்ன தவறு நடந்தது, நடக்கும், நடக்கப் போகிறது. பெண்களை நாம் கண்களாக பாவித்ததுண்டு. ஏன், ஒவ்வொருவரும் தாயாக பார்த்தேதான் பழக்கம் உண்டு. அப்படி வளர்ந்த வளமான தமிழகம் இன்று பலமிழந்து சமூக குற்றங்கள் பெருகிவிட்ட ஒரு நிலையில் கடந்த 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மலையென குவிந்திருக்கிறது. இதை எப்படி சரி செய்தார்கள், எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இது கூறுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் இதில் கடமை உண்டு, ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை உண்டு. நடந்த அந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட அல்லது பாதிப்படைந்த நபர்களுக்கு மட்டும் பொறுப்பா என்றால் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுக்கு மட்டுமல்ல, இங்கு நடக்கிற இந்த சமூக குற்றங்கள் அனைத்திற்கும் சமூகமே பொறுப்பு. நமக்கென்ன என்று கடந்து போகிற அந்த மனப்பான்மை இருக்கிறதல்வா? ஒரு காலத்தில் ஒரு ஊருக்கு வழிகேட்டால் கூட அதற்கும் பொறுப்பாக இருந்து வழி சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்த நாம், இன்று நம் எதிர்க்கே கடந்து போகிற விடயமாக கொலை சம்பவத்தை கூட பார்க்கிறோம். கொள்ளையாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், இது போன்ற பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் கடந்து போகிறோம். வெறும் செய்தியாக படித்து விட்டு, அதை பார்த்து விட்டு கடந்து போகிறோம். இதை கடக்கக்கூடாது. இதை ஒவ்வொருவரும் இதை கண்காணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது யாரோ ஒரு வீட்டில் நடந்த அந்த துயர சம்பவம் என்று நினைத்து கடந்து போனோமானால் நாளை நாமும் இதில் பாதிப்படையலாம். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பெற்றோருக்கும் உள்ள கடமை என்ன? தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வேலையை எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதை தவிர உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? அப்படி பணம் சம்பாதித்து, பொருள் சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் உயர்விக்கப் போகிறீர்களா? ஒழுக்கமான பிள்ளைகளை பெற்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை செம்மையாக வாழ்விக்கப் போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. பணம் கொடுப்பது, வீடு கொடுப்பது, கார் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான பொன் பொருள்களை கொடுப்பதெல்லாம் சரியா என்றால் அதெல்லாம் சரியாக கூட இருக்கலாம். ஆனால் அதிலும் விட மிக முக்கியமானது ஒழுக்கத்தை கொடுப்பது. ஒழுக்கமான பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றோரும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் நமது பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்க்கிறோமா என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், 80 விழுக்காடு வரையிலும் எந்த வீட்டிலும் ஒழுக்கமான பிள்ளைகள் வளரவில்லை என்பதை அது காட்டுகிறது. யாரும் அதற்கான பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. உங்களுக்கு வருமானமே பெரிதென கருதி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். உண்மையில் கூறுகிறேன், இதில் எத்தனையோ பேருக்கு வருத்தம் இருக்கலாம். 80 விழுக்காடு வெறும் வருமானத்தை நோக்கி ஓடுகிறீர்கள். வருமானம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று ஓடுகிறீர்கள். இதில் எத்தனையோ சம்பவங்கள். நாம் கூறுவது ஒன்றுதான், சமூக சீர்கேடுகளுக்கு யார் காரணம்? வெறும் அரசு மட்டுமா? ஆம், இங்கு நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு அரசோட நிலைப்பாடு என்ன? அது
அரசு சாராய கடை நடத்தி அதன் மூலமாக வரும் வருவாயை கொண்டு இந்த நாட்டை செம்மப்படுத்த வேண்டும் நினைப்பதே மிகப்பெரிய கேவலம், அவமானம். இது தமிழ்நாட்டுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி. இதை தடுக்க இதுவரை எந்த ஆட்சியாளர்களும் இதை யோசிக்கவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. மக்கள் அதை போன்ற ஆட்சியாளரை தடுக்கவும் இல்லை. இவன் செய்தது தவறு என்று சொல்லக்கூடிய நபர்களாக யாரும் இல்லை. காமராஜராக இருக்கட்டும், அண்ணாதுரையாக இருக்கட்டும், இன்னும் பல தலைவர்கள் இந்த நாட்டை செம்மைப்படுத்த எவ்வளோ தன்னுடைய கடின உழைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இப்பொழுது கடந்து முடிந்த 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியை இறுதி காலங்களிலே ஆண்ட ஐயா எடப்பாடியார் ஆகட்டும், எல்லாருமே, ஏன் இப்போது நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி, சாராயத்தை எப்படி ஒழித்தார்கள்? சாராயம் ஒரு பக்கம் மிகப்பெரிய விளைவை தந்து கொண்டிருக்கிறது. சாராயம் ஆறாக தெருக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு விடயம். அதையும் தாண்டி இந்த போதை, கஞ்சா போதை தெருவெங்கும் வீடெங்கும், அதாவது தெருவெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கஞ்சா என்பது வீடெங்கும் அந்த புகை நாற்றம் அச்சுறுத்துகிறது. புகை நாற்றத்தால் ஒவ்வொரு குடும்பங்களும் அச்சுறுத்தப்படுகிறது. இதை தடுக்க யாருக்கும் திராணி இல்லை, யாருக்கும் திராணி இல்லை. காரணம், இது யாரோ ஒருவர் இருந்தால் அவனை வெட்டி போடும் அளவுக்கு கூட இந்த கஞ்சாவரிகள் தயாராக இருக்கார். காரணம், அவர்களை கண்டுகொள்ளக்கூட அரசியலாலேயோ இல்லை காவல்துறையாலேயோ எத்தனையோ முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் முயற்சி வெறும் நாடகமாக இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அப்படித்தான் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயம், எல்லோரும் வீதியில் இறங்கி போராட வேண்டுமா என்றால் இல்லை. முதலே உங்களை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். தன் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்கிறார்களா என்பதை பாருங்கள். இல்லை என்றால் அவர்களை உடனடியாக ஒழுக்க பாதைக்கு மாற்ற பாருங்கள். எவனோ ஒருவன் ஏதோ சொல்லிக் கொடுப்பான், அதனால் நம் பிள்ளைகள் கெட்டுவிடும் என்றால் அதற்கு நாம் தாய் தகப்பனாக இருக்க தகுதியற்றவர்கள். உடனடியாக திருத்துங்கள். ஏதோ மலையென குவிந்து மலையென குவித்து பணங்களை வைத்து விட்டால் பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக, படித்தவர்களாக, பண்புள்ளவர்களாக இருந்தால்தான் இந்த நாட்டில் செம்மையாக வாழ முடியும். வெறும் பணத்தினால் வாழ்விக்க முடியாது. பணம் உங்கள் வாழ்க்கையை பகட்டாக்கலாம், நிம்மதியற்ற வாழ்க்கையை தரலாம். ஆனால் பணம், உன் பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்க்கிறீர்கள், வீடுகள் பல கட்டுகிறீர்கள், ஆளுக்கு 2 வீடு கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உளமாற எண்ணுங்கள். அதன் மூலமாக பிள்ளைகளை செம்மையாக வளர்க்க பாருங்கள். இது நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இது கண்டிப்பான ஒரு சகோதரனை போல உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கடமை. இது காவல்துறைக்கு மட்டும் இல்லை, அரசு அலுவலர்களுக்கான மட்டும் அல்லது மற்ற அரசியல்வாதிகளுக்கு மட்டுமா என்றால் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உண்டு. எல்லோரும் பொதுவாக நின்று இந்த கடமை, வெறும் செய்தித்தாளை படித்துவிட்டு கடந்து போகிறவராக இருந்தால் இன்று அந்த குழந்தைக்கு நடந்தது நாளை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குழந்தைன்னா அந்த வீடு இப்பொழுது எந்த மாதிரியான துக்க நிலையில் இருக்குமோ அதுபோன்று நாளை நம்ம வீடுகளிலும் இருக்கலாம், உங்கள் வீடுகளிலும் இருக்கலாம். அதை தடுக்க வேண்டுமானால் இப்பொழுதிருந்தே தொடங்குங்கள். உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களாக இருங்கள். சுதந்திரம் கொடுக்கிறோம் என்ப கூறி அவர்களுக்கு அனைத்தையும் வாங்கி தந்து அதை கெடுத்து விடுவதாக உங்களுடைய அதிகமான, அதாவது இங்கே இருக்கிற குற்றங்களில் 60 விழுக்காடுக்கு மேலாக பெற்றோர்கள் நடந்து கொள்வதுதான் அதிகமாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. மீதிதான் மற்றது. அரசோ மற்ற இதர உபகரணங்கள், அதாவது இதர இயக்கங்கள் அனைத்துமே கூட பின்பகுதான். 60 விழுக்காடு பிள்ளைகளை நீங்களே செம்மைப்படுத்த வேண்டுமே தவிர பிள்ளைகள் அரசு செம்மைப்படுத்திவிடும், அவர்கள் காப்பாற்றி கொடுத்து விடார்கள், ஒழுக்கமான பிள்ளைகளாக மாற்றி கொடுத்து விடார்கள் நடக்காது. ஒரு அரசு பள்ளியிலே படிக்க செல்கிற மாணவன் அல்லது மாணவி, மாணவன் மட்டும் சொல்லி தனியாக அவனை ஒதுக்கிவிட முடியாது. மாணவிகளும் தக்க தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் என்றால் போதையிலே தக்க தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது அரசு பள்ளியில் மட்டுமே என்றால் தனியார் பள்ளியிலும்
வேக வேகமாக கஞ்சா புழைந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா? எத்தனையோ பள்ளிகள் மூடி மறைக்கின்றன. அரசு பள்ளியில் மட்டும் வெளியேற்றிருக்கிறது. அதிலும் கூட அதில் அவர்களுடைய காணொலி மூலமாக எடுத்து முகநூலோ அது இணையத்தில் வெளியிட்டால் தான் தெரிகிறது. இல்லை என்றால் அதுவும் கூட தெரியாது, மறைத்து விடுவார். காரணம், இந்த போதை என்பது ஏதோ எங்கேயோ நடக்கிற ஒரு குழு. இந்த குழு அந்த டீம்டு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு இந்த குற்றம் நடக்கிறது ஒரு குழுவாக நடக்குது. அந்த குழுவை தடுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய் தகப்பனா இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிங்க. சரியில்லையா, அவனை சரியான முறையில் அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை தேடுங்க. அன்பா திருத்த பாருங்கள். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பை தந்து அவனை, இல்லைன்னா உங்கள் சமூக சீர்கேட்டுக்கு உங்கள் சமூக இதுக்கெல்லாம் சமூகம் பொறுப்பேற்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முடியும். உங்கள் பிள்ளையை நல்லா வளர்க்கணுமா, நல்லா வளர்க்கணும், நிறைய பாருங்கள். உங்கள் பாசத்துக்காக சமூகம் சீர்கிட முடியாதோ. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நடந்த முழுக்க முழுக்க சமூக சீர்கேடு தான். இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நடக்குது. இதை தடுக்கணும்னா பெற்றோர்கள் முக்கியம். அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள், அதுக்கு அடுத்தது அரசு பணியாளர்கள், அதுக்கு அடுத்தது காவல்துறை. எல்லாத்துக்கும் முன்னாடி காவல்துறை தான் போடணும். ஏன் காவல்துறை போடலைன்னா இவங்க எல்லாம் மக்களை எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு ஒரு காவல்துறை ஒரு அதிகாரி இருக்காருன்னா அவர் குறைஞ்சது ஒரு 50 பேருக்கு 60 பேருக்கு ஒருத்தர் இருப்பாரானா கிடையாது. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு குறைஞ்சது 1000 பேர் 1000 பேர் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட முடியாது. காவல்துறை இல்லை காவலராகவோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட முடியாது. அவரையே பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு ஒவ்வொருவரும் நாம் இதில் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தகப்பனும் ஒரு தாயும், அது எல்லாரும் எப்படியும் தகப்பனாவோ தாயாக தான் இருப்பீர்கள். யாரோ ஒரு பிள்ளை கெட்டு போகிறார் என்றால் வேடிக்கை பார்த்து கடந்து போகாதீர்கள். உடனடியாக அதற்கு முறையிடுங்கள். தகுந்த மாதிரி தடுக்க வழியை தேடுங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.